كان رسول الله صلى الله عليه وسلم يكثر التعوذ من المغرم والمأثم فقيل له يا رسول الله إنك تكثر التعوذ من المغرم والمأثم فقال إن الرجل إذا غرم حدث فكذب ووعد فأخلف. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை அங்கிருந்த ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதிகமாக பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடனாகி விட்டார் என்று சொன்னால் அவர் பேசினால் பொய் பேசுகிறார், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்கிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப கடன் என்பது ஒரு சுமை மட்டுமல்ல, மாறாக கடன் என்பது ஒரு மனிதனை தனி மனித ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தனி மனித ஒழுக்கத்தை விட்டு அந்த மனிதனை வழிபெறச் செய்கிறது. அந்த மனிதனை பொய் பேச வைக்கிறது, வாக்குறுதிக்கு மாறு செய்ய வைக்கிறது. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். எனவே கடனில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.